பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நாளைய தினம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். 4 ஆராதனை இருக்கிறது. காலையில் 3 ஆராதனை, ஈவினிங்கில் ஒரு ஆராதனை இருக்குது. மார்னிங் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. அது மாத்திரமில்லை, ஈவினிங் 6 o'clock இருக்கிறது. வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெறுங்க. ஏன்னா நாளைய தினம் ஈவினிங் சர்வீஸ் வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். அதில் குடும்பமாய் வந்து பங்கு பெறக்கூடியவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரலாம். ஸோ மார்னிங்கில் நீங்கள் 3 ஆராதனையில் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை எரேமியா சாப்டர் 33 verse 14. எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாளில் நிறைவேற்றுவார். நான் சொன்னேன்ப்பா, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்ன நல்வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அந்த நல்ல காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிங்க, கர்த்தர் இன்றைக்கி செய்வார். அல்லேலூயா. ஒரு 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் செய்வார்ப்பா, கர்த்தர் சொல்லிட்டார்ல செய்வார், இன்றைக்கி செய்வார், ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளை உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம கண்ணை மூட மாட்டீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் நீ சொன்ன எல்லா நல் வார்த்தைகள் ஆண்டவரே அந்த பிள்ளையோட வாழ்நாளில் நிறைவேறுகிறத பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை வயதானவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே என்கிட்ட சொன்னாரே இன்னும் செய்யலேன்னு யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே நீ சொன்ன ஒரு வார்த்தைகளும் தவறி போகாது. வானம் பூமி ஒளிந்து போகலாம். ஆனால் உங்களோட வார்த்தை ஒரு நாளும் தவறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், மாறாது என்பதை அறிந்திருக்கிறோம். அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளை குறித்து சொன்ன எல்லா வார்த்தைகள், குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள், ஊழியங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள், ஊழியர்களை குறித்து சொன்ன வார்த்தைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டுமப்பா. இந்த நாளில் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. அன்றைய வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளைகள், அன்றைய வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாரும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கு எந்த ஒரு பலவீனம் வரக்கூடாது ஆண்டவரே. அன்றைக்கு எந்த நோய்கள் வரக்கூடாது, எந்த ஒரு கொள்ளை நோய்கள் அவளை தாக்கக்கூடாது. என் தேவன் தாமே அந்த ஜீவனை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த ரத்தத்தை அந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன். எந்தெந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆச்சோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையில கரங்கள் தொடட்டுமப்பா. அந்த காயங்கள் எல்லாம் மறையட்டும், அந்த வேதனைலாம் மறையட்டும். அந்த பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி வரட்டும். எல்லா கத்த மரண கட்டுகளிலிருந்து அந்த பிள்ளைகள் விடுதலை ஆக்குங்கப்பா. கற்ப தடைகளை நீக்குங்க, திருமண தடையை நீக்குங்க, கடன் பிரச்சனைகளை நீக்குங்க. குட்டிக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த குட்டியின் ஆவிகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக, அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, வறட்சியை கொண்டு வருகிற அன்றைய ஃபினான்ஷியல் நெருக்கடியை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியில் நிர்மூலமாய் போகட்டும். அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கட்டும், அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கட்டும். அன்றைய அந்த வீட்டில் கத்தாவை அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அன்றைய கத்தா அந்த கிச்சனில் கத்தாவை வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பத்தி தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் பசி பட்டினி இருக்கவே கூடாது. நல்ல ஆகாரத்தை 3 வேளை நல்லா கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கட்டும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஆண்டவர் ஆகாரம் ஆண்டவர் ஏக்கத்தை புஷ்டியை கொண்டு வரட்டும். ஆண்டவர் ஏக்கத்தா சரீரத்தில் நல்ல சுகத்தை கொண்டு வரட்டும். எந்த ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது. என் தேவன் தாமே ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஏக்கத்தாவே ஈசாக்கின் விதைகளை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் அந்த பிஸ்னஸை உயர்த்த வேணுமா செபிக்கிறேனப்பா. வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், அன்றைய வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வேலையை கொடுங்கப்பா. அன்றைய விசா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. பிள்ளைகள் படிக்க தேவையான எல்லா தேவைகள், வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள், பெரிய தேவைகள், அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுவதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அன்றைய ஏகத்தை நீரே ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. அன்றைய எஸ்தர் தெரிஞ்சு போய் ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவீராக. அநேக ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும். அநேகர் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அன்றைய தாவ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஞானசனம் எடுக்கத்தக்கதாக நாட்களை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க.
அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க. மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த நாளில் கர்த்தாவே சால்வேஷன் டிவி ஆண்டவரே ஏஸ்த திருச்சபை தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வருகிற எல்லா காணிக்கை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக, நேரடியாக அன்று வருகிற எல்லா காணிக்கை தசமங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நீரே கொண்டு வழி நடத்துங்க. நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். அநேகரை கொண்டு வாங்கப்பா, அநேகரை கொண்டு வாங்க. சபை நிரம்பி வழியட்டும். அன்றைய கர்த்தாவே எல்லா இடங்களிலும் கர்த்தாவே ஆத்துமாக்கள் நிரம்பி வழியட்டும் அப்பா. அன்றைய கர்த்தாவே உண்மை உத்தமமான ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துவீராங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் அன்றைய நல்ல சுக பலனோடு அவர்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை கொடுத்து கலங்காதீங்க. இந்த லிங்க் அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்புக்கு அனுப்புங்க. அநேகரை பார்க்க வைங்க. அவங்க பார்த்து பலனடையட்டும். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.